அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 975 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 72 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 603 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 231 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததா வாங்க செய்திகளுக்குள்ள போலாம். உள்துறை அமைச்சகம் போதைப் பொருள் கடத்தலுக்காக தேடப்படும் குற்றவாளி ஒருவரை வெற்றிகரமாக கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் குற்றவியல் தீர்ப்புகள் மரண தண்டனை துறை ஈராக்கிய நாட்டவரை கைது செய்துள்ளதாகவும் அவர் கடத்தலை நோக்கமாக கொண்டு போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக 15 ஆண்டுகள் கடின உழைப்புடன் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை மற்றும் கண்காணிப்பு மூலம் ஜகரா கவர்னரேட்டில் குதிரையேற்ற தொழுவ பகுதியில் குற்றவாளி அதிகாரிகள் கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் துணிச்சலான வாகன பணத்தை திருடிய வழக்கில் எத்தியோப்பியர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குற்ற புலனாய்வு பொதுத்துறை மூலதன ஆளுநரக புலனாய்வுத்துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் குற்ற பாதுகாப்பு விவகாரத்துறை ஷுவைக் தொழில்துறை பகுதியில் வாகனங்களில் இருந்து பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட 4 ஆப்பிரிக்க நாட்டினரை கொண்ட ஒரு கும்பலை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நபர்கள் அல் தஜீஜ் பகுதியில் உள்ள ஒரு வங்கி அருகே நிறுத்தப்பட்டிருந்த போது அவர்களின் வாகனத்திற்குள் 4 பேரையும் அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சஹல் செயலி 9.2 மில்லியன் பயனர்களையும் 110 மில்லியன் பரிவர்த்தனைகளையும் கடந்து முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் குவைத் அமைச்சரவை சஹல் செயலி நாட்டின் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் அரசாங்க டிஜிட்டல் தளமாக மாறியுள்ளது என்று அறிவித்துள்ளது. 9.2 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் 40க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் சேவைகளில் 110 மில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை முடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதி பகுதியில் கைவிடப்பட்ட வாகனங்களை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் நகராட்சி கிளையுடன் இணைந்து அகமதி பாதுகாப்பு இயக்குநரகம் ஒரு கூட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக கைவிடப்பட்ட 20 வாகனங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக 46 வாகனங்களில் எச்சரிக்கை ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ருமைத்தியா பகுதியில் வீட்டு பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை 20 நிமிடங்களுக்குள் முடிக்கப்படும் என ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. மற்றும் இதற்கு தேவையான ஆவணங்கள் ஸ்பான்சருடைய அட்டை, அதாவது கஃபீலோட சிவில் ஐடி மற்றும் பணிப்பெண்ணோட பாஸ்போர்ட் அண்ட் விசா
இது மூணுத்தையும் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா 20 நிமிடங்கள்ல வீட்டு தொழிலாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என தெரிவித்து ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. اليوم إذا جبت لك خدامة لا توديها ويا مندوب ياخذها منك 6 الصبح يرد لك إياها 6 المغرب، مهدود حيلها. فيش تسوي؟ تعال أقول لك تسوي. تخلص شغلك كله ب20 دقيقة فقط. وين؟ فحص الأعمال الوافدة برميثية تحديدا، وأنت قاعد ياخذون منك الخدامة يسوون لك كل أمورها يردونها لك خلال 20 دقيقة. شنو مطلوب منك؟ مطلوب منك صورة بطاقتك المدنية أو بطاقتك المدنية الأصلية، وجواز سفرة خادمة والتأشيرة. وادخل جوجل ماب وسجل فحص العمالة الرميثية وراح يوديك لباب الفحص بالضبط، وهذا مصوصب من داخل وفي أماكن لكبار السن واللي ما يتحملون الوقفة. حياكم الله، الساعة المباركة. பொது போக்குவரத்து துறை 4வது ரிங் சாலையில், அதாவது சால்மியாவில் இருந்து சுலபிகாத்து நோக்கி செல்லக்கூடிய சாலையில் 55வது இலக்க சாலையில் இருந்து 60வது இலக்க சாலை வரை சாலை பராமரிப்பு பணி காரணமாக தற்காலிகமாக 45 நாட்களுக்கு மூடுவதாக பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அல் ஜஹரா மற்றும் அல் சித்திக் இடையே உள்ள அல் இப்ராஹிம் அல் முசைனி தெருவில் தற்காலிகமாக பராமரிப்பு பணி காரணமாக நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சுபான் பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதியோடு கோடை காலம் முடிவடையும் எனவும் அதன்பின் இலையுதிர் காலம், அதாவது குளிர்காலம் தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். 22/9 بإذن الله تعالى راح نودع الصيف وندخل في الخريف فلكيا مع تعامد الشمس على خط الاستواء السماوي، فيتساوى الليل والنهار والحر والبرد، فهي مرحلة انتقالية بين الصيف والشتاء، فنشهد الصيف بالنهار والشتاء بالليل، فتكون حالة عدم استقرار بسبب الضغط الجوي بين الرياح الشمالية الهابطة والرياح الجنوبية الصاعدة، فتولد حالة عدم استقرار ورياح متقلبة نشهد فيها الفصول الأربعة في وقت واحد، الغبار مع نسب الرطوبة العالية وتكثيف للغيوم وارتفاع في درجة الحرارة ومن ثم انخفاض خاصة بالليل، فهي أجواء متقلبة وغريبة نشهدها خلال هذا الفصل. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.